கமிஷனர் அலுவலகத்தில் இருக்கிற சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உடனே தான் நடவடிக்கை எடுத்துருவாங்கல்ல நம்ம போலீஸ். இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா என்ன சட்டம் அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அதுபோல நீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பில் எங்களுடைய துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர் மூலமாக ஒரு மனுவை தாக்கல் செய்தோம். அந்த வழக்கில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சம்மன் அனுப்பப்பட்டு தற்போது அந்த சம்மனில் இன்றைக்கு ஆஜராயிருக்கிறார். இனி இந்த வழக்கு விசாரணை தொடரும். இதன் மூலமா என்ன செய்தி சொல்ல வரேன்னா, சட்டம் தான் பெரிது. நீங்க ஆளுங்கட்சியினுடைய அனுசரணையில இருந்துடலாம், தப்பிச்சிடலாம், காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னா முடியாது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதுபோன்று அவதூறாக பேசுகிறவர்கள், அதிமுக மீது சேற்றியை வாரி இறப்பவர்கள் மீது கிட்டத்தட்ட 23 வழக்குகள் அங்கங்க நாங்க தாக்கல் செய்து வைத்திருக்கிறோம். அது நீதிமன்றத்தில் வரும். ஏன்னா இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்காது. இப்போ அதிமுக இது 21ல ஆர்டிகல் 21 படி உங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. அது கருத்துரிமையை பாதிக்குது அப்படின்லாம் எல்லாருமே கதறாங்க. கருத்துரிமைங்கிறது ஏன் மூக்க நீங்க தொடும் வரதான். உங்க கருத்து உங்ககிட்ட இருக்கலாம். அது ஏன் மூக்க தொட்டுருச்சுன்னா அது என்ன பாதிக்கும். அப்ப நான் நீதிமன்றத்துக்கு வருவேன், காவல்துறையை துணையை நாடுவேன். இதுல என்னுடைய மூக்கையே எடுக்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருந்துச்சு. அதுதான் காரணம். இவ்வாறு ஏன் இவங்க மேல இப்போ டீ கடை என்று ஒருவர், அவர் மீது ஏன் பாவம் ஒரு டீ கடை வச்சிருக்க ஒரு மேல ஏன் வழக்கு தொடுக்கிறீங்க, ஏன் சம்மன் கொடுக்குறீங்க, ஏன் நோட்டீஸ் கொடுக்குறீங்கன்னா வலைதளங்கள்ல கேள்வி கேட்கிறாங்க. டீ கடைங்கிறவர் டீ கடை வைக்கிறவர் இல்ல, அவருடைய புனை பெயர் அது. அவர் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர். இப்பாறு ஒரு பக்கம் பேராசிரியர், இன்னொரு பக்கம் இரவுல ராபின்ஹுட்லாம் இருப்பாங்க பாருங்க. அதே மாதிரி கருத்து சொல்றோம்ங்கிற பேர்ல எதிர்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியினுடைய நற்புகளை குலைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சி துணையோடு இதே மாதிரி நிறைய பேர் டிவியில பேசுறாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க, கட்டுரை எழுதுறாங்க. அது அவதூறாக இருந்தால் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு அதை விட்டு வைக்காது. அது வழக்கு தொடர்ந்து நான் பல தடவை சொன்னேன். சட்டம் பெரிது என்பதை உங்களுக்கு சட்டத்தின் மூலமாக திமுகவின் திமிரை அடக்குவோம்னு சொன்னேன். இப்ப சம்மன் வந்திருக்கு. இது போன்று வரிசை கேட்டு வரும், ஒவ்வொரு சம்மனா வரும். நாங்கள் நீதிமன்றத்தின் துணையோடு இந்த வசவாளர்களை அவதூறு பேசுகிறவர்களுடைய வாயை அடைப்போம். இல்ல, அவங்களுக்கு இன்னைக்குதான் காப்பீஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு உங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த புகார் காப்பியை வாங்கிட்டு போயிருக்காங்க. இனி அவங்க சட்ட ரீதியா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, சட்ட ரீதியா அதை எதிர்கொள்ளட்டும், அதை நாங்க தடுக்கல. ஆனா ஆளுங்கட்சி இப்போ ஒரு அமைச்சரை யாராவது பேசினா உடனடியா நள்ளிரவுல போய் தூக்கிட்டு வர்ற போலீஸ் எவ்வளவு கேவலமா, மிக கேவலமா ஒரு எதிர்கட்சி தலைவர், அவரும் அரசு தானே, அவருக்கும் தேசிய கொடி இருக்குல்ல, அவரும் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல தானே இருக்காரு. அப்ப இந்த அரசு அவரை அவதூறு எதிர்கட்சி தலைவரும் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல தான் இருக்காரு. அவருக்கு தேசிய கொடி போட்ட வண்டி தான் கொடுத்திருக்காங்க. அவருக்கு அந்த அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அமைச்சருக்கு ஒரு நீதினா எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு நீதியா? அப்ப அமைச்சர் மீது அவதூறு செய்தால், முதலமைச்சர் மீது அவதூறு செய்தால் வழக்கு போட்டு ராத்திரியே தூக்குறீங்கல்ல, ஏன் இதுல நடவடிக்கை எடுக்கலன்னு நாங்க கேட்கிறோம். ஆக இந்த வழக்கு அதிமுக யாரையும் நம்பி இல்ல. எங்களுக்கு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தின் ஆட்சியினுடைய ஆட்சி செய்கிறோம் என்பது ஒரு பொய் என்பதை இந்த ஆட்சி சட்டத்தின் ஆட்சியை நடத்தவில்லை. திமுக சட்டத்தின் ஆட்சியை நடத்தவில்லை. ஆனால் நீதிமன்றங்கள் இருக்கிறது. நீதிமன்றங்கள் தான் ஜனநாயகத்தினுடைய இறுதி நம்பிக்கை. நீதிமன்றங்கள் மூலமாக நாங்கள் நிவாரணம் தேடுவோம். இதுபோன்று பேசுகிறவர்கள் யூடியூப்பா இருந்தாலும் சரி, பொதுவெளியில உங்களுடைய தொலைக்காட்சிகளுடைய விவாத தளங்கள்ல உட்கார்ந்து கண்டுபிடி வச்சுறாங்க. நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இது மாதிரி இதுல வந்துச்சுன்னா அவங்க அவதூறு பேசினா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம், அல்லது இந்த நீதிமன்றத்தினுடைய துணையை நாடி நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் நிவாரணம் தேடி நியாயத்தை பெறுவோம். இல்ல, இதுதான் அது ரவுடித்தனம். அவர் உட்கார்ந்து அண்ணா அறிவாலயம் அங்க உட்கார்ந்து பேசுறாரு. அண்ணா என்ன சொன்னாரு, அதாவது வாரிசுரிமைங்கிறது ஜனநாயகத்துல வாரிசு அரசியல் என்பது காட்டு ராஜாங்கம்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. போய் படிக்க சொல்லுங்க. ஆனா அண்ணா அறிவாலயத்துல உட்கார்ந்து இருக்க தலைவர் யாரு? கருணாநிதி பையன். அவருக்கு தோழர் அவருடைய பையன் துணை முதல்வர். அவர் கூட சக அமைச்சர் யாரு? TR பாலுடைய சன்னு. எங்க அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து பேசுற பேசா? ஆக சாத்தான் தேவாலயத்தில் உட்கார்ந்து வேதம் ஓதுவது போல இது இருக்கிறது. 31/7 வருகிற ஜூலை 31ஆம் தேதி வழக்கு மறு விசாரணைக்கு வரும். அன்றைக்கு அவரை குற்றவாளியா என்று கேட்பார்கள். அவர் தரப்பு நியாயங்களை கேட்பார், பதில் மனு தாக்கல் செய்வார். சட்டப்படி இந்த வழக்கு நடைபெறும்.